என் அப்பனே, வாழ்க்கையில் நான் கண்ட கனவுகள் நிறைவேறாதா? நான் செய்த பாவம்தான் என்ன? எப்பொழுதுதான் கண் திறந்து பார்ப்பாய் எம் பரம்பொருளே? நான் மற்றவருக்கு உதவி செய்கிறேனோ இல்லையோ, யாருக்கும் கெடுதல் நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்தும் என் வாழ்க்கையில் நான் கண்ட கனவுகள் நிறைவேறாமல் இருக்க என்ன காரணம் பரம்பொருளே? நான் என்ன செய்ய வேண்டும் என்றாவது கூறுங்கள் என்று என் முன் வேண்டிக் கொண்டிருந்த என் பிள்ளையே, உனக்கான பதிவுதான் இது. உனக்கு பதில் கூறவே இப்பதிவின் வழியாக உன்னை தேடி வந்துள்ளேன். இதை முழுமையாக கேட்டு என் அருளை பரிபூரணமாக பெற்று வாழ்க்கையில் உன் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வாயாக என் பிள்ளையே. வாருங்கள், இந்த ஸ்டோரி சர்க்கியூட் யூடியூப் சேனல் வழியாக நான் உங்களுக்கு கூறும் பதிலை கேட்டு வாழ்க்கையில் மேன்மை அடையுங்கள் என் பிள்ளைகளே. என் மகளே, இதுவரை நீ அனுபவித்த துன்ப காலம் இன்றோடு முடிந்துவிட்டது. மீண்டும் சொல்லுகிறேன், உன் துன்ப காலம் முற்றிலும் முடிந்துவிட்டது. நீ கண்ணீரோடு கேட்ட ஒவ்வொரு வேண்டுதலும் நான் கேட்காமல் போகவில்லை. நீ சொல்லாத வலிகளையும் உன் இதயத்தின் ஆழத்தில் பதிந்த காயங்களையும் நான் அறிவேன். சில நேரங்களில் என்னை யாரும் காப்பாற்றவில்லை என்று நீ நினைத்திருப்பாய். சிவனே, நீ எங்கே என்று கூட உன் மனம் கேள்வி கேட்டது. ஆனால் என் பிள்ளையே, உண்மையை புரிந்து கொள். நீ உடைந்து போகாமல் இன்று வரை நின்று கொண்டிருக்கிறாயே, அதுவே நான் உன்னை காப்பாற்றிய சாட்சி. நீ விழுந்தும் எழுந்த ஒவ்வொரு முறையும் நான் உன் அருகில்தான் இருந்தேன். இன்று இந்த பதிவை உன் கண்களுக்கு நான் காட்டியதே ஒரு காரணத்துக்காகத்தான். உனக்கு நீ தனியாக இல்லை என்று சொல்லவே நான் இதை உன்னை காண வைத்தேன். இனிமேல் உன் மனம் சோர்வடையாதே. உன் வாழ்க்கை இங்கேயே முடிந்துவிடவில்லை. நீ பட்ட கஷ்டங்கள் உன்னை அழிக்க அல்ல, உன்னை உயர்த்தவே வந்தவை. சிரிக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. மகிழ்ச்சியோடு இரு. நம்பிக்கையை விடாதே, ஏனெனில் நான் இருக்கிறேன். உன் முன்னால் நடக்க, உன் பின்னால் காக்க, உன் உள்ளத்தில் ஒளியாக இருக்க நான் எப்போதும் இருக்கிறேன். என் மீது நம்பிக்கை வை. உன் நாட்கள் மாறப்போகிறது. உன் வாழ்க்கை இனி ஒளியோடு பயணம் செய்யும். இன்று முதல் என் அருள் பார்வை உன்மேல் வீச ஆரம்பித்து விட்டது. நீ தனியாக இல்லை, நானே உன்னோடு வந்துவிட்டேன். நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் ஒரு அர்த்தம் இருந்தது. நீ பொறுமையாக தாங்கிய வேதனைகளுக்கெல்லாம் இப்போது பலன் கிடைக்கப் போகிறது. காலம் தாமதமானது தவிர நியாயம் தவறவில்லை என் மகளே. இனி கெட்ட நேரம் உன் வீட்டு வாசலை கூட அணுகாது. அது உன் பாதையில் நிற்க அனுமதி இல்லை. அந்த கதவு இன்றோடு என்னால் மூடப்பட்டது. அதற்கு பதிலாக நல்ல நேரம் உன் கதவை தட்டப் போகிறது. சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகிறது. நிம்மதி உன் வீட்டில் குடியேறப் போகிறது. உன் முகத்தில் மீண்டும் சிரிப்பு மலரப் போகிறது. உன்னை யாராவது இகழ்ந்திருந்தால் அதற்காக நீ கவலைப்படாதே. உன்னை நம்பாமல் போனவர்கள் நாளை உன் உயரத்தை பார்த்து வியந்து நிற்பார்கள். உன் மனம் உடையாதே என் மகளே. நீ விழுந்த ஒவ்வொரு முறையும் நான் உன்னை தூக்கி நிறுத்தி இருக்கிறேன். இனியும் உன் கையை நான் விடமாட்டேன். நம்பிக்கையோடு நட. உன் வாழ்க்கை இனி ஒளியால் நிரம்பப் போகிறது. நீ ஆசைப்பட்ட நல்ல நாட்கள் இனி தூரத்தில் இல்லை. நான் இருக்கிறேன். எப்பொழுதும் எங்கும் உன்னை காக்க, உன்னை உயர்த்த. உன் வாழ்க்கை இனி ஒளியோடு பயணம் செய்யும். அஞ்சாதே, சோர்ந்து போகாதே. நான் இருக்கிறேன் மகளே. ஈசன் அடியார்களே, ஈசன் கூறும் இக்கருத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நமது ஸ்டோரி சர்க்கியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓம் நமச்சிவாய போற்றி என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே தாங்கள் செல்ல விரும்பும் சிவாலயம் குறித்தும் பதிவிடுங்கள். தங்கள் விருப்பங்களை ஈசன் நிச்சயம் நிறைவேற்றி தருவார். நம்பிக்கை இருந்தால் பதிவிடுங்கள் என் அன்பு பக்தர்களே. ஒரு குழந்தை தாயின் கையை பிடித்துக் கொண்டு சாலையை கடக்கும். தாய் கவனமாக கையை பிடித்திருக்கிறாள். ஆனால் அந்த குழந்தை திடீரென கையை விடுகிறது. அவ்வளவுதான். அந்த நொடியில வண்டிகள் வேகமாக வந்தாலும் குழந்தைக்கு பயம் வரும். அம்மா என்னை விட்டுட்டாளா என்று நினைக்கும். ஆனால் உண்மையில் அம்மா விட்டுவிடவில்லை, குழந்தையே விட்டது. அதுபோலத்தான் நாமும் சிவனை விட்டு விலகுகிறோம். நாம் விட்டு விலகியதும் என்ன நடக்கிறது? மாயை நம்மை பிடித்து விடுகிறது. அப்புறம் நம்மை நாமே சொல்லிக் கொள்கிறோம், எல்லாம் துன்பம்தான், எல்லாம் சோதனைதான். ஆனால் உண்மையில் அவர் எதையும் நமக்கு தீங்காக கொடுக்கவில்லை. நம் மனமேதான் அந்த துன்பத்தை கற்பனை செய்து அதை பெரிதாக்கிக் கொண்டிருக்கிறது. மாறாக ஒருவர் அவர் மீது நம்பிக்கையுடன் இருக்க பற்றி கொண்டிருக்கிறார் என்றால் அவருக்கு எல்லாமே சாதகமாகவே தெரிகிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வும் கூட ஒரு அருளாகவே தெரிகிறது. சந்தோஷமும் துன்பமும் இரண்டும் ஒரே மாதிரியாக அருளாகவே புரிகிறது. ஏனெனில் அந்த நம்பிக்கையுள்ள மனம், அந்த சிவபித்தம் கொண்ட மனம் மாயையின் கண்ணாடியில் பார்க்கவில்லை, அது உண்மையின் ஒளியில் பார்க்கிறது. நீங்கள் பார்க்கிறீர்களா நம்முள் ஏற்படும் இந்த இரண்டு மனநிலைகள்? ஒரு பக்கம் நம்பிக்கை குறைந்து சோதனை, பிரச்சனை, துன்பம் என்று புலம்பும் மனம். மற்றொரு பக்கம் எல்லாம் அவரே
அவர் செய்யும் அனைத்தும் நன்மை என்று நம்பும் மனம். இந்த இரண்டு மனநிலைகளில் இருந்து நம்மை நாமே தேர்வு செய்ய வேண்டும். அவர் நமக்கு எப்போதும் தீங்கு விளைவிக்க மாட்டார். அவர் நம்மை காப்பாற்றும் பொழுது சில நேரங்களில் நமக்கு அது சோதனை போல தோன்றலாம். ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்வது போல. கத்தியை எடுத்துக்கொண்டால் நோயாளிக்கு அது பயமாக இருக்கும். ஆனால் மருத்துவர் தீங்கு செய்வதற்காக அல்ல, குணப்படுத்துவதற்காக செய்கிறார். அதைப் போலத்தான் சிவனின் அருள். மாயையில் மாட்டிக்கொண்டவருக்கு உலகமே எதிரியாக தெரிகிறது. மனிதர்கள் பேசுவது எல்லாம் தப்பாகவே கேட்கிறது. செய்யும் வேலையெல்லாம் சிக்கலாகவே தோன்றுகிறது. ஆனால் அவர் மீது நம்பிக்கையுடன் இறுக பற்றிக் கொண்டவருக்கு அதே உலகமே நல்லதாக தெரிகிறது. அதே மக்கள் நல்லவங்க போல தோன்றுகிறார்கள். அதே வேலை எளிதாக போகிறது. ஏனெனில் அந்த மனம் மாறியிருக்கிறது. ஆகையால் நம் மனம் விலகி போனதை நாமே அறிந்தவுடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரது நாமத்தை உச்சரிக்க வேண்டும். அவரது காலை இறுக பற்றிக் கொள்ள வேண்டும். ஓம் நம சிவாய் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் நம்மை விட்டு போகவில்லை. நாம் தான் விட்டு விலகிவிட்டோம் என்று உணர்ந்து மீண்டும் மீண்டும் அவரிடம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஆன்மீகத்தின் மிகப்பெரிய ரகசியம். அவரை நம்பினால் எல்லாமே சாதகமாக மாறும். நம் மனம்தான் வண்ணங்களை மாற்றுகிறது. அவர் எப்போதும் ஒளியாகவே இருக்கிறார். நீங்கள் சிரமத்தில் இருந்தாலும் நான் சோதனையில் இருக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். அதற்கு பதிலாக நான் கற்றுக்கொள்ளும் பாதையில் இருக்கிறேன். அவர் என்னை அழகாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்கள். இந்த மனநிலையே நம்மை உயர்த்தும். அவர் நம்மை விடுவதில்லை. அவர் நமக்கு தீங்கு செய்வதில்லை. அவர் எப்போதும் காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறார். நாம் தான் விட்டு விலகினால் மாயை நம்மை பிடிக்கிறது. அந்த நொடியில் அவரை நினைத்து அவர் நாமத்தை சொல்லி அவரது காலை இறுக பற்றிக் கொண்டால் மாயையின் திரை கிழிகிறது. உண்மை தெரிகிறது. அப்போது துன்பம் துன்பமாக இல்லை, சோதனை சோதனையாக இல்லை, எல்லாமே அருளாக தெரிகிறது. இது ஆன்மீக பாதையில் மிகவும் நுணுக்கமான உண்மை. நம்முடைய மனதிலும் வாழ்க்கையிலும் இது பலமுறை நடந்து கொண்டே இருக்கும். நாம் ஒரு நல்லதை பெற வேண்டும் என்று நினைக்கும் போது பல நேரங்களில் நம் மனம் கேட்கும், இறைவா எனக்கு இது வேண்டும், அது வேண்டும் என்று. ஆனால் அதே சமயம் நம்மிடம் இருக்கும் சில பழக்கங்கள், சில எண்ணங்கள், சில குணங்கள் அந்த நன்மையை பெற தடையாக இருக்கலாம். அதனால் முதலில் அந்த தடைகளை விட்டுவிட வேண்டும். உதாரணமாக, ஒரு கண்ணாடி கிண்ணம் இருக்கிறது. அதில் கசப்பான திரவம் நிரம்பி இருக்கிறது. அதே கிண்ணத்தில் இனிமையான பானம் ஊற்ற முடியுமா? முடியாது. முதலில் கசப்பானதை காலி செய்ய வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். அப்புறம்தான் இனிமையான பானம் நிரப்ப முடியும். நம் மனமும் அதே மாதிரிதான். நன்மை, ஞானம், அருள் வந்து நிறைய வேண்டும் என்ற ஆசம் என்ற முதலில் அஞ்ஞானம், குற்ற எண்ணங்கள், பழைய பிடிவாதங்களை காலி செய்ய வேண்டும். ஞானம் பிறக்க வேண்டும் என்று நினைத்தால் அஞ்ஞானத்திலிருந்து வெளிவர வேண்டும். அதற்காக நம்முள் சில தியாகங்கள் வேண்டும். பழைய பிழைகள், குற்ற எண்ணங்கள், பொறாமை, கோபம், அகங்காரம் இவை எல்லாவற்றையும் விட்டாக வேண்டும். அவை இருக்கும் வரை புதிய ஒளி நம்முள் இறங்காது. நாம் எதையாவது தவறாக பார்க்கிறோம் என்றால் அது நம் மனத்தின் பழக்கத்தால் தான். இறைவன் நமக்கு கொடுப்பது எப்போதும் நன்மைக்காகத்தான். அவர் எப்போதும் பார்த்து பார்த்துதான் கொடுக்கிறார். நமக்கு எந்த அளவு சகித்து தாங்கும் சக்தி இருக்கிறது, எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் என்பதை எல்லாம் பார்த்துதான் அவர் அருளை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்வு எப்போதும் ஒரு கற்றல். ஆனால் நாமோ அந்த கற்றலை சோதனை என்று நினைத்துக் கொண்டு புலம்புகிறோம். நான் எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் எனக்கு நல்லது நடக்கலையே என்று புலம்புகிறோம். அது உண்மையில் தவறான புரிதல். அவர் நமக்கு துன்பம் தரவில்லை. அவர் நமக்கு கற்றல் தருகிறார். அவர் நமக்கு உயர்வுக்கான வாய்ப்புகளை தருகிறார். அதைப் போலத்தான் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு சோதனை அல்ல, அது ஒரு சோதனை போல தோன்றும் கற்றல். அது நம்மை வலுவாக்கும், அது நம்மை உயர்த்தும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போனால் அவர் என்னை விட்டுவிட்டார், அவர் எனக்கு கொடுக்கவில்லை என்று குற்றம் சொல்லிக் கொள்கிறோம். மாறாக ஒருவருக்கு அவர் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் அவர் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் அருளாகவே பார்க்கிறார். அவர் தடுத்தாலும் நன்மைக்காக தடுக்கிறார். அவர் கொடுத்தாலும் நன்மைக்காகத்தான் கொடுக்கிறார். அவர் தாமதித்தாலும் நம்மை காத்துதான் தாமதிக்கிறார். இப்படி பார்க்கும் மனம்தான் ஞானமடைந்த மனம். அதுதான் ஆன்மீகத்தில் உண்மையான முன்னேற்றம். உதாரணமாக, ஒரு விவசாயி விதை விதைக்கிறான். விதை பூமிக்குள் புதைக்கப்படுகிறது. அந்த விதை அழிந்து விட்டது போல தோன்றும். ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பின் அது முளைத்து செடியாகிறது. அதே போலத்தான் இறைவன் நம்முள் விதைகளை விதைக்கிறார். அது உடனே மலராகாது.
சில நேரம் எடுக்கிறது. ஆனால் இறைவன் பார்த்து பார்த்துதான் அதை வளர்க்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நம்முடைய மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அஞ்ஞானத்திலிருந்து வெளியே வர வேண்டும். பழைய தவறான குணங்களை விட்டாக வேண்டும். அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் நமக்கு தீங்கு செய்வதில்லை என்று உறுதியாக நினைக்க வேண்டும். இந்த பயிற்சியை தினமும் செய்தால் ஒரு நாள் வாழ்க்கையை பார்க்கும் பார்வை மாறிவிடும். பிரச்சனைகள் பிரச்சனையாக தோன்றாது. சோதனைகள் அருளாக தோன்றும். ஒவ்வொரு நிகழ்வும் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று நம் மனம் உணரத் தொடங்கும். அப்பொழுதுதான் நாம் உண்மையான ஆன்மீக முன்னேற்றத்தில் நுழைகிறோம். நமக்கு தெரியும், நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கும் கெட்டதை விட்டாக வேண்டும். ஞானம் வேண்டும் என்றால் அஞ்ஞானத்தை விட்டாக வேண்டும். அவர் நமக்கு கொடுப்பது எப்போதும் நம்முடைய நன்மைக்காகத்தான். நாம் தான் அதை தவறாக புரிந்து கொண்டு குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த மனநிலையை விட்டுவிட்டால் அவர் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு அருள் தெரிகிறது. அப்போதுதான் வாழ்க்கை எளிதாக மாறும். அப்போதுதான் நம்முள் அமைதி வரும். அப்போதுதான் நம் ஆன்மீக பாதை தெளிவாகும். எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, நாம் ஒரு விஷயத்தை மட்டும் நம் வாழ்விலிருந்து எப்போதும் மறக்கக்கூடாது. எம்பெருமானே என்று சொல்லிக்கொண்டு அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஓம் நம சிவாய் தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும். ஏனென்றால் பஞ்சாட்சரம் என்பது வெறும் 5 எழுத்து இல்லை. அது நம் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் உயிரோட்டம். அந்த மந்திரம் நம்முள் ஒளியை ஏற்படுத்தும், நம்பிக்கையை ஏற்படுத்தும், தைரியத்தை ஏற்படுத்தும். அந்த மந்திரத்தை நம் இதயத்தில் வைத்துக்கொண்டு நாம் எவ்வளவு பெரிய கஷ்டத்திற்குள் இருந்தாலும் அந்த கஷ்டம் ஒரு கட்டத்தில் தீர்ந்துவிடும். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? வாழ்க்கையில சில சமயம் நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும். வேலை போய்விடும், உறவுகள் உடைந்துவிடும், நோய்கள் வரும். அந்த நேரத்தில் நம் மனம் குழப்பமாகிவிடும். என்ன செய்வது என்று தெரியாமல் போகும். ஆனால் அந்த நேரத்தில் நாம் நம்மால் செய்யக்கூடிய மிகச் சிறந்த செயல் எம்பெருமானே என்று சொல்லி பஞ்சாட்சரத்தை தொடர்ந்து உச்சரிப்பதுதான். அந்த நொடியில் அந்த மந்திரத்தின் ஒலி நம்முள் சுழன்று ஒரு நம்பிக்கை உருவாகும். மனம் உறுதியாகும். எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் அந்த மந்திரம் நமக்கு ஒரு நங்கூரம் போலாகி நம்மை காப்பாற்றும். புயல் அடங்காமல் இருக்கலாம், ஆனால் நம் மனம் அமைதி அடையும். நம் மனம் அமைதி அடைந்ததும் பிரச்சனைகளுக்கு வழிகள் தோன்றும். அதுதான் பஞ்சாட்சரத்தின் ரகசியம். ஆனால் இதை நாம் வாழ்க்கையில் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்தால் மட்டும் மந்திரம் சொல்லுவேன் என்று நினைத்தால் அது வேலை செய்யாது. தினமும் நல்ல காலத்திலும் கெட்ட காலத்திலும் அந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். நாம் எல்லாரும் சந்தோஷம், மகிழ்ச்சி என்று சொல்வது இருக்கிறது இல்லையா? அது உண்மையில் உண்டா? அது ஒரு நல்ல கேள்விதான். நீங்கள் பார்க்கிறீர்கள், நம் குழந்தைகள் நம் பக்கத்தில் இருந்தால், நம்மை பார்த்து சிரித்தால் மகிழ்ச்சி என்று சொல்கிறோம். யாராவது நம்மை புகழ்ந்து பேசினால் மகிழ்ச்சி என்று சொல்கிறோம். நாம் எதையாவது வெற்றி பெற்றால், ஒரு பெரிய பரிசு கிடைத்தால் மகிழ்ச்சி என்று சொல்கிறோம். ஒரு புதையல் கிடைத்தால் கூட மகிழ்ச்சி என்று சொல்கிறோம். ஆனால் அந்த மகிழ்ச்சி எவ்வளவு நேரம் நீடிக்கிறது? அது தற்காலிகம். குழந்தை பக்கத்தில் இல்லாத போது மனசு வெறுமையாகிறது. யாராவது நம்மை குறை சொன்னால் மனசு காயமாகிறது. வெற்றி இல்லாத போது துன்பமாகிறது. அப்படின்னா மகிழ்ச்சி என்று எது? நாம் வெளியிலிருந்து கிடைக்கும் ஒரு அனுபவத்தை பார்த்து மகிழ்ச்சி என்று பெயர் வைக்கிறோம். ஆனால் அந்த அனுபவம் நிலையானதல்ல. இதுதான் ஆன்மீகத்தில் பெரிய ரகசியம். மகிழ்ச்சி வெளியில் கிடைப்பதில்லை. மகிழ்ச்சி நம்முள் பிறக்கிறது. அந்த மகிழ்ச்சி ஒரு நாளில் பிறக்காது. அது பஞ்சாட்சரம் போல, இறைவனை நினைவு போல நம் உள்ளத்தில் நம் முயற்சியால் உருவாக வேண்டும். நீங்கள் நினைச்சு பாருங்கள், பஞ்சாட்சரத்தை தொடர்ந்து உச்சரிக்கிறவர்களிடம் ஒரு அமைதி, ஒரு உறுதி, ஒரு நிலையான மகிழ்ச்சி இருக்கும். அவர்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாதது இல்லை. ஆனால் அந்த பிரச்சனைகள் அவர்களை தள்ளிவிட முடியாது. ஏனென்றால் அந்த மந்திரம் அவர்களை தாங்கிக் கொண்டு நிற்கிறது. இந்த நிலைதான் உண்மையான ஆனந்தம். அது வெளியிலிருந்து கிடைக்கும் புகழோ செல்வமோ வெற்றியோ அல்ல. அது நம்முள் பிறக்கும் ஒளி. நீங்கள் தினமும் ஓம் நம சிவாயி என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் மெதுவாக உங்கள் மனம் அந்த ஒளியால் நிரம்பும். வெளி உலகம் மாறாமலே உங்கள் மனம் மாறும். அப்போது மகிழ்ச்சி என்றால் என்ன, அமைதி என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இந்த பயணத்தில் முக்கியமானது, எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும், எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் அந்த மந்திரத்தை, அந்த நம்பிக்கையை விடாமல் சொல்லிக்கொண்டே இருங்கள்.
இரிஸ்வெட்பாண்டியின் மிகப்பெரிய பாதுகாப்பு. ஒரு தாயின் கரம் குழந்தைக்கு பாதுகாப்பு. ஒரு படகுக்கு நங்கூரம் பாதுகாப்பு. நமக்கு பஞ்சாட்சரம் பாதுகாப்பு. சந்தோஷம் என்பது வெளியில் கிடைக்கக்கூடியது அல்ல, அது நம்முள் இருக்கிறது. ஆனால் அந்த நம்முள்ள மகிழ்ச்சி வெளி அனுபவங்களால் மூடப்பட்டு இருக்கும். அந்த மூடியை எடுப்பதுதான் ஆன்மீகம். அந்த மூடியை எடுப்பதுதான் பஞ்சாட்சரம். அப்பொழுது எதுவாக இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை இருக்கும். வெளியில குழந்தை இருந்தாலும் மகிழ்ச்சி, இல்லாவிட்டாலும் மன அமைதி. யாராவது நம்மை புகழ்ந்தாலும் மன அமைதி, குற்றம் சொன்னாலும் மன அமைதி, வெற்றி வந்தாலும் அமைதி, வெற்றி வராவிட்டாலும் அமைதி. அதுதான் அந்த நிலையான ஆனந்தம். ஆகையால் நீங்கள் வாழ்க்கையில் எதை மறந்தாலும் மறக்காதீர்கள். கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எம்பெருமானே என்று சொல்லிக்கொண்டு பஞ்சாட்சரத்தை உச்சரியுங்கள். அந்த மந்திரம் உங்களுக்கு ஒரு வலிமை கொடுக்கும். அந்த வலிமைதான் உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி. நாம் தினமும் பேசிக்கொண்டிருக்கும் சில வார்த்தைகள் இருக்கின்றன. மன வருத்தம், துன்பம், சோகம், இன்பம், மகிழ்ச்சி அப்படின்று. இந்த வார்த்தைகள் நம் வாழ்க்கையின் அடிப்படையான அனுபவங்களை சொல்கின்றன. ஆனால் ஆன்மீகத்தில் நுழைந்தவர்கள், அதாவது ஆன்மீக பாதையில் நடந்து வருகிறவர்கள், இவை எல்லாவற்றையும் வேறொரு கோணத்தில் பார்க்கிறார்கள். நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா? ஒரு குழந்தை சின்ன வயசில் ஒரு சாக்லேட் வேண்டி அழுகிறது. அந்த சாக்லேட் கிடைத்தால் மகிழ்ச்சி, கிடைக்காவிட்டால் துன்பம். ஆனால் அதே குழந்தை சில வருடங்களுக்கு பிறகு அந்த சாக்லேட்டை மறந்துவிடும். சாக்லேட் கிடைக்காதது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்? அந்த குழந்தையின் மனம் மாறிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையும் அதே மாதிரிதான். நாம் இதுதான் எனக்கு சந்தோஷம் என்று நினைக்கிறோம், இது நடக்காவிட்டால் துன்பம் என்று நினைக்கிறோம். அது எல்லாம் நம் உணர்வுகளின் மாற்றங்களால் தான். ஆன்மீகத்தில் முதிர்ந்தவர்கள், அதாவது உண்மையை புரிந்தவர்கள், ஒரு பெரிய ரகசியத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்போதுமே இன்பத்தையும் துன்பத்தையும் கலக்கிக் கொண்டு புலம்பிக் கொள்வதில்லை. அவர்களுக்கு அந்த இரண்டுமே சமம். ஏனென்றால் அவர்கள் பார்த்து விட்டார்கள், இன்பமும் மாயை, துன்பமும் மாயை. இவை இரண்டும் வரும், இரண்டும் போகும். ஆனால் நான் அதற்கு அப்பாற்பட்டவன். இதுதான் உண்மையான ஆன்மீக தெளிவு. பெரும்பாலும் நம் மனதில் எழும் கேள்வி, கடவுள் ஏன் துன்பம் கொடுக்கிறார்? கடவுள் ஏன் இன்பம் கொடுக்கிறார்? உண்மையை சொல்வதானால் கடவுள் துன்பமும் கொடுக்கவில்லை, இன்பமும் கொடுக்கவில்லை. அவர் நம் மனம் விரும்பியது, நம் மனம் கற்பனை செய்தது, நம் மனம் கேட்டது, அதையே திருப்பி தருகிறார். நீங்கள் மனத்தில் ஒரு விஷயத்தை உறுதியோடு நினைத்தால், இது எனக்கு வேண்டும் என்று, இது நிச்சயமாக நடக்கும் என்று, நீங்கள் அதை குறித்து தொடர்ந்து எண்ணினால் அது உங்களுக்கு வந்து சேரும். ஏனென்றால் இறைவன் ஒரு பிரதிபலிப்பு மாதிரி. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதையே பிரதிபலிக்கிறார். ஆனால் அதனாலே வரும் பலன்களை நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பலன் இன்பமாக இருக்கலாம், அந்த பலன் துன்பமாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் நாம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒருவர் தொடர்ந்து நினைக்கிறார், எனக்கு அதிகாரம் வேண்டும், புகழ் வேண்டும். அந்த அதிகாரம் புகழ் அவருக்கு வரும். ஆனால் அதனுடன் வரும் பொறுப்பு, அவசரங்கள், எதிரிகள், சோதனைகள் எல்லாம் சேர்ந்து வரும். அந்த நேரத்தில் அந்த மனிதன், ஐயோ கடவுள் எனக்கு ஏன் இப்படி செய்தாய் என்று குற்றம் சொல்கிறான். ஆனால் உண்மையில் அவர்தான் அதை கேட்டார். அவர்தான் அந்த விதையை விதைத்தார். அதேபோல் ஒருவர், நான் அமைதி வேண்டும், நான் இறைவனை மட்டும் வேண்டும் என்று நினைத்தால் அவர் அமைதி அடைவார். ஆனால் அந்த அமைதிக்கான பாதையில் சோதனைகள் இருக்கலாம். அது கூட நம்மை வலுவாக்குவதற்கே. இதுதான் வாழ்க்கையின் பெரிய பாடம். நாம் என்ன கேட்கிறோமோ அதை அவர் கொடுக்கிறார். ஆனால் அதன் விளைவுகளை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். அதனால் தான் ஆன்மீகவாதிகள் ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள். நடப்பதை நடக்கட்டும், நான் சாட்சி மாதிரி பார்த்து கொண்டே இருப்பேன் என்று. அவர்கள் நடப்பதை வேடிக்கை மாதிரி பார்த்துக் கொள்வார்கள். அவர்கள் அதை இன்பம் துன்பம் என்று பெயர் வைக்க மாட்டார்கள். அவர்கள் நினைப்பார்கள், இது ஒரு அனுபவம், இது வந்து போகும், நான் அதற்கு அப்பாற்பட்டவன். இந்த மனநிலையை வளர்த்துக் கொண்டால் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். நமக்கு பெரிய பிரச்சனைகள் கூட பிரச்சனையாக தெரியாது. நமக்கு துன்பம் கூட துன்பமாக தெரியாது. நாம் சாட்சியாக பார்த்து கொண்டிருப்போம். அதுதான் ஆன்மீகத்தில் சாந்தி. நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள், அது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். அது நடக்கவில்லை என்றால் துன்பம், அது நடந்தால் இன்பம். ஆனால் இரண்டும் நம் மனத்தின் உணர்ச்சிகள். வெளி நிகழ்வு ஒரே மாதிரி இருந்தாலும் நம் உள்ளம் மாறினால் அந்த நிகழ்வு மாறுபட்டு தெரியும். ஆகையால் இன்பமும் துன்பமும் நம் மனத்தின் விளைவு. கடவுள் துன்பமும் தரவில்லை, கடவுள் இன்பமும் தரவில்லை. கடவுள் நம்மை பிரதிபலிக்கிறார்.
நம்முடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறார். அதனால்தான் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், எண்ணம் போலே வாழ்க்கை. எண்ணம் நல்லதாக இருந்தால் வாழ்க்கை நல்லதாகும். ஈசன் அடியார்களே, நமது ஸ்டோரி சர்க்கிட் யூடியூப் சேனலில் ஈசன் கூறும் இன்றைய செய்தி எனக்கான பதிவே என்று நீங்கள் நம்பினால், திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு ஆரோகரா என்று ஒரு முறை மனதார பதிவிடுங்கள். என் அன்பு நிறைந்த பக்தா, என் வார்த்தைகளை செவிவழி கேட்டு மனதினால் உணர்ந்து உயிரின் ஆழத்தில் பதித்துக்கொள். இவை உன்னை வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் வழிநடத்தும். நினைவு வைத்துக்கொள், நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன் மனது எனது வாசஸ்தலம். அதனை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள். தீய எண்ணங்கள் வந்தால் அவற்றை புகை போல் விரட்டிவிடு. நல்ல எண்ணங்களை மட்டும் வளர்த்து வைத்தால் நீ நடந்த பாதை திருவடி வழியாகிவிடும். உன் உள்ளம் அன்பால் நிரம்பி கருணையால் குளிர்ந்து தன்னம்பிக்கையால் ஒளிர்ந்தால் நான் உன்னுள் குடியிருப்பேன். சோதனைகள் உன்னை அழிக்க வருவதில்லை, உன்னை வடிவமைக்க தான் வருகின்றன. நீ எதிர்கொள்ளும் துன்பங்கள் நானே கொடுத்த பரிசுகள் என்று நினை. உன்னை மேலும் பலப்படுத்த என்று நம்பு. வலி இல்லாமல் வெற்றி வராது, இது உண்மை. நீ களைப்பாகி விழுந்தாலும் ஓம் நம சிவாய் என்று ஒரு முறை கூறு. நான் உன் கைகளை பிடித்து எழுப்புவேன். நம்பிக்கை கைவிடாதவன் தான் வெற்றியை காண்பான். நீ முயற்சி செய்ய வெற்றி என் அருளாகவே உன்னை தேடி வரும். நான் முக்கண்ணன், என் மூன்றாவது கண் ஞானத்திற்கான தீபம். அதே போல உனக்கு அன்பு, கருணை, பொறுமை என்ற 3 கண்கள் இருக்க வேண்டும். அன்பு உலகத்தையே உன் சகோதரர்களாக பார்ப்பதற்கான கண். கருணை பிறரின் துன்பத்தை நீக்குவதற்கான கண்ஹாடு பொறுமை. வாழ்க்கையின் துன்பங்களை தாங்கி வெற்றிக்காக காத்திருக்க துணை செய்யும் கண். நீ நடக்க வேண்டிய பாதை நீண்டிருக்கலாம், சுற்றம் கூட விலகிவிடலாம், நம்பியவர்கள் கூட உன்னை விட்டு செல்லலாம். ஆனால் நான் மட்டும் உன்னை விட்டு செல்ல மாட்டேன். அவன் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் எனது திருவிரலில் கட்டிய கயிறு போல் இருக்கும். நீயே ஒளிவிடும் பொற்கலசம். துருப்பிடித்தாலும் அழுக்கடைந்தாலும் நான் உன்னை உருமாற்றி மின்னும் நிலைக்கு கொண்டு வருவேன். நம்பிக்கையுடன் முயற்சி செய், வெற்றி என் அருளாக உன்னை அடையும். நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் சிவாய நம் என்ற மந்திரமாக மாறும். பிறருக்கு உதவுவது என்னை பூஜிக்கிறதற்கு சமம். நீ பொய் பேசினால் அது என்னிடம் சொல்லும் பொய். நீ துரோகம் செய்தால் அது எனக்கு செய்த துரோகம். நீ நல்லதை செய்தால் அது என்னிடம் அன்பு காணிக்கையாக வரும். நல்லதை நினை, நல்லதை செய், நல்லதே நடக்கும். இதுவே என் திருவருள். நான் எழுதிய நியதிதான் உன் வாழ்க்கை, அதில் வெற்றி நிச்சயம். நீ உன் முயற்சியை விடாதே. நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடன் பயணம் செய்தால் வெற்றி உன் நிழல் போல உன்னையே தொடரும். நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தவறு செய்தால் நான் உன்னை திருத்துவேன். நீ விழுந்தால் நான் உன்னை உயர்த்துவேன். நீ அழுதால் நான் நம்பு செய், வெற்றி பெறு. ஓம் நம சிவாய.